இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ், போகோலேண்ட், உசுட்டேரி, புதுச்சேரி. சென்னையிலிருந்து காரைக்கால் நோக்கி வந்த அரசு பேருந்து தடுப்பு கட்டையில் மோதி ஏற்பட்ட விபத்தினால் 20க்கும் மேற்பட்டோர்கள் காயமடைந்து கடலூர் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையிலிருந்து காரைக்கால் நோக்கி வந்த அரசு பேருந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கடலூர் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது புதுச்சேரி கிழக்கடற்கரை சாலையில் கடலூர் ரெட்டிச்சாவடி அடுத்த கரிக்கன் நகர் அருகே திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டையில் மோதியது. பின்னர் பின்னால் வந்த ஆம்னி பேருந்தும் அரசு பேருந்தின் பின்னால் மோதியது. இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அலறினர். இந்த விபத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் கடலூர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தின் காரணமாக அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேத்தியாத்தோப்பு அருகே சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்த பெண்மணி மீது டாரஸ் லாரி மோதி விபத்துக்குள்ளானதால் பெண்மணி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே விருதாச்சலம் புவனகிரி சாலையில் மிராலூர் கிராம பகுதியில் சாலை ஓரமாக புரட்சிமணி என்ற பெண்மணி நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் மீது சாலையில் வந்து கொண்டிருந்த டாரஸ் லாரி மோதியதில் அவர் தலை துண்டாகி சம்பவ இடத்திலே பலியானார். மோதிய டாரஸ் லாரி எதிரே வந்த இன்னொரு டேங்கர் லாரியில் மோதி சாலையின் மற்றொரு பக்கம் இழுத்துச் சென்றது. இதில் 2 வாகனங்களின் ஓட்டுநர்கள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இறந்தவரை ஏற்றி செல்ல ஆம்புலன்ஸ் வராததால் இறந்தவரின் உறவினர்கள் கிராமத்தினர் சாலை மறியல் செய்தனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதித்தது. இந்நிலையில் இறந்த பெண்மணியின் மீது மோதிய டாரஸ் லாரியின் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் வாகனத்தை இயக்கி வந்ததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. மேலும் மிராலூர் கிராம பகுதியில் பரபரப்பான போக்குவரத்து சாலையில் தொடர் விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வரும் நிலையில் போதிய விபத்து தடுப்பு பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்தாமல் இருக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கிராம மக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். புவனகிரி அருகே திருப்பணிநத்தம் கிராமத்தில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பணம் நகை கொள்ளையடித்த சம்பவத்தினை அடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே திருப்பணிநத்தம் கிராமத்தில் வேல்முருகன் என்பவர் வசித்து வருகிறார். இவர் குடும்பத்தினருடன் கடந்த 8ஆம் தேதி திருப்பதி சென்றுவிட்டு வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து வீட்டில் இருந்த 6 பவுன் நகை, 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பித்தளை பாத்திரங்கள், 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவைகள், 70,000 ரூபாய் ரொக்கம் பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளதாக தெரிகிறது. வீட்டின் முன்பக்க கதவு எப்போதும் போல் பூட்டியே இருந்தது குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து நிறைந்த முக்கிய சாலையின் அருகிலே உள்ள இந்த வீட்டில் கொள்ளை நடந்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. கொள்ளை சம்பவம் தொடர்பாக குடும்பத்தார் புவனகிரி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மஞ்சக்குப்பம் தூய வளனார் கல்லூரியில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள தூய வளனார் கல்லூரியில் 1996 ஆண்டு முதல் 1999 ஆண்டு வரை வணிகவியல் மற்றும் வங்கி மேலாண்மை படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி வாழ்க்கையை முடித்து 25 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒன்றாக கல்வி பயின்ற 150 பேர் தங்களது குடும்பத்தோடு ஒன்று கூடி தங்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியில் நிறுவனரும் தாளாருமான அருள் திரு ரட்சகர் அடிகளார் பங்கேற்று கல்லூரியின் வளர்ச்சி மற்றும் சிறப்புகள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இக்கல்லூரியில் படித்த 25 ஆண்டுகளை நினைவு கூறும் விதமாக ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நிதி உதவி வழங்கி அவர்களின் எதிர்காலத்தை வளர்க்கும் விதமாக நிதி அமைப்பை நிறுவினர். தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் வெப்ப காலத்தில் பறவைகளின் தாக்கத்தை தணித்துக் கொள்ள ஏதுவாக தண்ணீர் குடுவைகளையும் வளாகம் முழுவதும் அமைத்தனர். நிகழ்ச்சியில் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் அருள் திரு அருள்தாஸ் அடிகளார், கல்லூரி முதல்வர் அருமை செல்வம், கல்லூரி தேர்வு கட்டுப்பாட்டாளர் அருள் சேவியர் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புவனகிரி அருகே ஆனையாங்குப்பம் கிராமத்தில் வேளாண் மாணவர்கள் நடத்திய ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முகாமில் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பீமுட்லூர் ஆனையாங்குப்பம் கிராமத்தில் ஆவட்டி JSA கல்லூரி வேளாண் மாணவர்கள் நடத்திய ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முகாம் நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் லட்சுமணன் தலைமையில் சிறப்பு பயிற்சியாளர்கள் பிருத்திவிராஜ், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தட்சிணாமூர்த்தி, சுந்தரவடிவு, திட்ட பொறுப்பாளர்கள் நவீன்குமார், பிருத்திவிராஜ் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முகாம் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விஜயலட்சுமி, வார்டு கவுன்சிலர் பழனிவேல் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இதில் வாழை, நெல், மணிலா போன்ற பயிர்களை தாக்கும் பூச்சிகளை பற்றிய அறிவுரை வழங்கப்பட்டது. முகாமில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லூரி மாணவர்கள் செய்திருந்தனர். கடலூர் அருகே கடற்கரை கிராமமான தாழங்குடாவில் தனியாருக்கு சொந்தமான மனை பிரிவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொலைக்காட்சி புகழ் KPY பாலா கலந்து கொண்டு
சிறுவர் சிறுமியர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். கடலூர் அருகே உள்ள கடற்கரை ஓர கிராமமான தாழங்குடாவில் புதிதாக அமைந்துள்ள மனைப்பிரிவில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு 5000 சதுர அடி இடம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் KPY பாலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அந்த இடத்தை வழங்கியதுடன் அந்த பகுதி சிறுவர் சிறுமியர்களுக்கு பள்ளி நோட்டு புத்தகங்கள் மற்றும் பள்ளி புத்தகப்பை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இதற்கு முன்பு சம்பாதிப்பதை இல்லாதவர்களுக்கு செய்து வந்த நிலையில் தற்போது உதவி செய்வதற்காகவே சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துள்ளதாகவும் தன்னால் முடிந்தவரை செய்து கொண்டே இருப்பேன் என்றும் அவர் கூறினார். எதிர்கால திட்டம் முழுவதுமே தன்னால் இயன்றவரை அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாக தெரிவித்த அவர், அவருக்கு திருமணம் எப்போது என்ற கேள்விக்கு திடீரென இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டீர்கள் என்றும், காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் தன்னுடைய திருமணம், ஆனால் எப்பொழுது என்ற தேதி பின்னர் அறிவிப்பதாக அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகை அஸ்மிதா மஸ்காரா பாடலுக்கு நடனமாடினார். ஸோ நல்ல இளைஞர்கள் வந்து எல்லாருமே எப்படி சொல்கிறது, அவங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் பெரிய இல்லை. ஏன்னா இது சரி இது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது. அதை பக்காவாக பகுத்து ஆராய்ச்சி தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னாடியோட இப்போ அவேர்னஸ் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன். கல்யாணமான அது வந்து என்னென்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க, இதுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவேன். கல்யாணம் காலைல 4 to 6, ஆனால் என்றைக்கும் தெரியல. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். தேங்க்யூ. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.